சென்னை திருவொற்றியூரில் பெண் ஒருவரை மாடு முட்டி தரதரவென இழுத்துச் செல்லும் புதிய சிசிடிவி காட்சி வெளியாகியிருக்கிறது. சென்னையில் இதுபோன்ற சம்பவங்கள் நடைபெறாமல் தடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்திருக்கிறது. விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் சுரேஷ்குமார். அவரோடு பேசலாம். சுரேஷ்குமார், சென்னையில் மாடு ஒரு பெண்ணை முட்டி தரதரவென இழுத்துச் செல்லக்கூடிய அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிந்தது. இதே மாதிரியான சம்பவம் தொடர்ந்து சென்னையில் நடைபெற்றுக் கொண்டே வருகிறது. இதற்கு சென்னை மாநகராட்சி என்ன மாதிரியான நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க? கார்த்திகா, தற்போது நாம் இருக்கக்கூடிய இந்த பகுதியில் தான் அந்த மாடு முட்டி பெண் பலத்த காயம் அடைந்திருக்கிறார். சாலையில் இந்த இடத்தில் பெண் மதுமிதா என்பவர் 33 வயது மதிக்கத்தக்கவர் தனது குழந்தைகளை பார்ப்பதற்காக வீட்டிலிருந்து இந்த சாலையை கடந்த பொழுது அந்த பகுதியில் நின்றிருந்த எருமை மாடு ஒன்று பலத்த வேகமாக மதுமிதா மீது முட்டி மோதி இருக்கிறது. மிக ஆக்ரோஷமாக மோதியதில் மதுமிதா நிலை குலைந்திருக்கிறார். அவரை தலைகீழாக கொம்பால் தூக்கி இருக்கிறது, முட்டி இருக்கிறது. அதில் அவருடைய தொடை பகுதி, கால் பகுதியின் மேல் இடத்தில் பலத்த காயம் அடைந்திருக்கிறார். தலைகீழாக அவரை தரதரவென மாடு இழுத்து சென்றதில் அவர் நிலை குலைந்து போய் தலையில் பலத்த காயம் ஏற்பட்டிருக்கிறது. இந்த சூழலில் மருத்துவமனையில் அவர் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். இந்த மாடு முட்டிய சம்பவம் என்பது அந்த பகுதியில் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. பொதுமக்களிடம் அச்ச உணவை கூட ஏற்படுத்தியிருக்கிறது. ஏனென்றால் இந்த மாடு மிக அதிவேகமாக மோதியதன் காரணமாக அந்த பெண் மட்டும் பாதிக்கப்படவில்லை. அவரை காப்பாற்ற சென்ற சந்திரசேகர் எனக்கூடிய மற்றொரு அந்த பகுதியில் இஸ்திரி கடை நடத்தக்கூடிய ஊழியர் ஒருவரும் பாதிக்கப்பட்டிருக்கிறார். காப்பாற்ற சென்ற அந்த சந்திரசேகரையும் இந்த மாடு என்பது முட்டி தூக்கி வீசி இருக்கிறது. அதில் அவரும் காயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றிருக்கிறார். தற்போது பாதிக்கப்பட்ட சந்திரசேகர் நம்மோடு இருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். ஐயா, அந்த மாடு முட்டினப்போ எப்படி காப்பாற்ற போனீங்க? என்ன சம்பவம் நடந்துச்சு? ஐயா, அந்த மாடு பார்த்தீங்கன்னா அதிவேகமாக ஓடிச்சு. நான் அவங்கள பின்னாடியே அந்த மாட்டு பின்னாடியே ஓடி பார்த்தீங்கன்னா ஒரு 100 மீட்டர் மதத்தில் போய் மாடு நின்றுச்சு. ஐயா, அவங்களுடைய ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா அந்த கொம்பில் மாட்டியிருந்ததுனால அந்த ட்ரெஸ்ஸை ரிலீவ் பண்ணிட்டு அந்த மாட்டை பிடிக்கக்குள்ள என்னையும் பிடிச்சி கீழே தள்ளி எனக்கு அடிபட்டுட்டேன். ஐயா, மறுபடியும் எழுந்து சுதாரிச்சுன்னு அந்த மாட்டை பிடிச்சி நான் மரத்தில் கட்டிட்டு இங்கே இருக்கிற சுகம் ஹாஸ்பிட்டலுக்கு போய் ட்ரீட்மெண்ட் எடுக்க போயிட்டேன். அந்த அக்காவுக்கு பார்த்தீங்கன்னா 108 ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ணி அவங்கள ஹாஸ்பிட்டலுக்கு ஏற்றுங்கன்னு சொல்லிட்டு நான் கிளம்பிட்டேன். ஐயா, அது அந்த அக்காவுக்கு எவ்வளவு காயம் ஏற்பட்டது? எவ்வளவு தூரம் இழுத்துட்டு ஓடுனுச்சு? நீங்க எந்த இடத்துல இருந்து அந்த அக்காவை மீட்க ஓடணும்? ஐயா, நான் ஒரு 100 மீட்டர் அம்மதளவு அவங்கள காப்பாற்றுறதுக்கு ஓடணும். ஐயா, பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பலத்த காயம் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு கை போகிற அளவுக்கு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஐயா, நான் பார்க்கல, ஹாஸ்பிட்டலில் சொல்லியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் வந்துட்டு எமர்ஜென்சி ஹாலில் தான் அட்மிட் பண்ணியிருக்காங்க. வாமிட் எடுக்கிறதுனால தலைக்கு ஸ்கேன் எடுக்க சொல்லியிருக்காங்க. எப்படி சொல்றதுன்னே தெரியல, ஒரு பயங்கரமா இருந்தது. நேற்று சண்டேன்றதுனால பசங்க யாரும் ஸ்கூல் பசங்க யாரும் இல்லை, மற்றபடி யாரும் இல்லாததுனால அவங்களோடையும் என்னாலையும் முடிஞ்சு போச்சு. இதே பார்த்தீங்கன்னா ஸ்கூல் டைம் இருந்ததுன்னா இன்னும் பசங்களுக்குலாம் பாதிப்பு வந்துருக்கலாம். நீங்க கடையில இப்ப நீங்க தொழில் செஞ்சுட்டு இருப்பீங்க, இஸ்திரி போட்டு இருப்பீங்க, எப்படி பாத்தீங்க? பார்த்த உடனே ஓடி போய் காப்பாற்ற முடிஞ்சவங்கள? நான் பார்த்தீங்கன்னா கடையில் தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். நேற்று சண்டேன்றதுனால சீக்கிரம் சாப்பிட்டுட்டு கடைக்கு வந்துட்டேன். சரி, பார்த்த உடனே நான் ஒண்டி தான் இந்த இடத்துல இருந்தேன். அதனால நான் போயிட்டு சரி காப்பாற்றணுன்றது ஓடணும். ஐயா, அது பார்த்தீங்கன்னா உயிர்ன்றது ஒருத்தவங்களுக்கு ஆபத்துன்றப்ப பார்த்துன்னு எப்படி ஐயா இருக்கிறது? நான் கிராமத்தை தான், நான் திண்டிவனம். அதனால நமக்கு பார்த்தீங்கன்னா கிராமத்திலிருந்து வந்ததுனால எனக்கு அதோட மாட்டை பற்றி நமக்கு தெரியுதுன்றதுனால போனேன். கார்த்திகா, இந்த மாடு முட்டிய சம்பவத்தில் மதுமிதா மட்டும் பாதிக்கப்படாமல் அந்த மாடு முட்டிய நிலையில் அந்த மதுமிதாவை காப்பாற்ற சென்ற இந்த சந்திரசேகர் நம்மோடு பேசியிருக்கிறார். அவரும் இந்த சம்பவத்தில் பலத்த காயம் ஏற்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று தற்போது அந்த பகுதியில் இருக்கிறார். அவர் மட்டும் இல்லாமல் இந்த பகுதியில் பாதிக்கப்பட்ட மதுமிதாவுடைய உறவினர் இருக்கார். வாங்கம்மா, உங்க மருமகள் தான் பாதிக்கப்பட்டதை சொல்றீங்க. எங்க இருந்து எங்க போகும்போது நடந்துச்சு? என்னமா நடந்துச்சு? அம்சா தோட்டங்க 2வது தெருல இருந்து வந்திருக்குது. இந்த தெருவில் எங்க பொண்ணு இருக்குது. பாப்பா, அவளுடைய பாப்பா 2 வயசு பாப்பா இங்க இருக்குது. பாப்பா லஞ்ச் எடுத்துக்கின்னு சாப்பாடு எடுத்துக்கின்னு இந்த வழி அதை இங்கதான் நின்னுது இருக்குது. நீங்க நிக்கிற இடத்துல நின்றுட்டு இந்த பக்கம் வண்டிக்கு தான் பாத்துக்குது. பார்த்த வேகத்துல என்ன பண்ணிக்குது, நின்ன உடனே பின்னாடி வர மாடை பார்க்கல, இந்த வேகத்துல வந்துக்குது. மாடு குத்தி தூக்கணும்னா எல்லாம் பையெல்லாம் போட்டுட்டு பையெல்லாம் ஒரு மூலையில போயிடுச்சு. போட்டுட்டு எடுத்துன்னு போயிருக்குதுன்னு சொன்னாங்க. ஆனா நாங்க வீட்டுல இருந்தோம், அப்ப எங்களுக்கு தெரியாது. அதுக்கப்புறம் இவர் ஓடியாந்து இது பண்ணாரு. நாங்க எங்களுக்கு அங்க உக்காந்து இருந்த உடனே எங்க பேரன், அவங்க பையனை 7 வயசு பையனை ஆயா அம்மா உக்காந்துங்கிறாங்க அப்படின்னா, என்னத்துக்கு அம்மா உக்காந்துங்கிறா, வீட்டுக்குள்ள தானே வரணும்ட்டு வெளியே பார்த்தோன்னே துணியே இல்லையா, அப்படியே துணியெல்லாம் இல்லாத எல்லா துணியும் கிழிச்சு அப்படியே
அவங்க கொஞ்ச நேரத்துல அந்த சுய நினைவே இழந்துட்டாங்க. அப்புறம் நான் போய் எல்லாம் வேடிக்கை தான் பாத்துறேன். துணியில ஜென்ஸ் பொம்பளை ஆமா, இது இந்த தொடைய நான் அப்ப பாக்கல. இந்த கொஞ்சம் அடி, இந்த இடத்துல கொஞ்சம் அடி ரத்தம், இதுல இந்த முட்டிங்க எல்லாம் தேய்ச்சிருந்தது, இந்த இடத்துல ரத்தம், துணியெல்லாம் ரத்தமா ஆயிருந்தது. அதுக்கப்புறம் அந்த துணியை விலக்கிட்டு பார்த்த உடனே தான் நல்லா இதுல இருந்து இது வரலாம் அப்படியே ஆழமா கை உள்ள போற அளவுக்கு ஆழமா சத ஆமா கொம்பால கீறி அந்த மாடையே பிடிக்க முடியல. பிடிச்சி அந்த இடமே சுத்தி நிறைய பேரை இது பண்ணுச்சு. அப்புறம் சுடுத்தி கட்டிட்டாங்க. பாதிக்கப்பட்ட உங்க மருமகள் இப்ப எந்த நிலையில இருக்கிறாங்க? எந்த மருத்துவமனையில சிகிச்சை பண்றாங்க? ஆபரேஷன் எதுவும் பண்ணிருக்காங்களா? ஆபரேஷன் பண்ணிக்கிறாங்க. நைட்டு பண்ணாங்க. ரத்தம்லாம் ராயபுரத்துல இருந்து ரத்தம் வர வச்சு ஆபரேஷன் பண்ணிக்கிறாங்க. எப்படியும் குறைஞ்சபட்சம் ஒரு 40 தையலுக்கு மேலதான். அது கம்மி தையல் கிடையாது. 2 பக்கம் போட்டுக்கிறாங்க. இந்த பக்கமா தையல், இந்த பக்கம் முட்டி, இந்த பக்கம் வந்த மாதிரி 2 பக்கமும் போட்டிருக்காங்க தையல். கொஞ்சம் இதுவா இருக்கிறாங்க. இந்த கண்டிஷனா உடம்பு கண்டிஷனா இன்னைக்கு காலையில வாமிட் எடுத்துருக்காங்க. அதனால என்ஆர் ஸ்கேன் எடுக்க சொல்லிக்கிறாரு டாக்டர். அதனால என்ஆர் ஸ்கேன் எடுக்க போய்க்கிறாங்க. இப்போ கார்த்திகா, இந்த மாடு முட்டிய சம்பவம் எவ்வளவு பெரிய ஒரு வேதனையை அந்த பாதிக்கப்பட்ட ஒரு குடும்பத்துக்கு ஏற்படுத்தியிருக்கு என்பது அவருடைய சொல்லக்கூடிய வார்த்தைகளிலே நம்ம புரிந்து கொள்ள முடிகிறது. மிக கொடூரமான வகையில் அந்த மாடு முட்டி இருக்கிறது. இந்த பகுதி மக்களிடம் இந்த மாடு முட்டிய சம்பவம் என்பது பெரிய ஒரு அச்சத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. இங்கு இருக்கக்கூடிய சிறுவர்கள் எல்லாம் ஒரு அச்சமான சூழல் காணப்படுகிறார்கள். ஏனென்றால் அந்த மாடு என்பது முட்டியதோடு நிறுத்தாமல் ஒரு 100 மீட்டர் அளவுக்கு அந்த பெண்ணை தரதரவென இழுத்து சென்றிருக்கிறது. இந்த தெருப்பகுதியில் தான் பல வாகனங்கள் மீது கூட அந்த மாடு என்பது மோதி அந்த பெண்ணை மிகவும் ஒரு கொடூரமான வகையில் அந்த தாக்கி இருக்கிறது. கொம்பில் அவருடைய கால் பகுதி முழுவதுமாக குத்தி கொம்பு மறுபுறம் வரும் அளவிற்கு ஒரு ஆக்ரோஷமான அந்த தாக்குதல் என்பது நிகழ்ந்திருக்கிறது. மாடு திடீரென முட்டுவதற்கு காரணம் என என்பது குறித்து இங்கு இருக்கக்கூடிய விலங்கு நல ஆர்வலர்கள் மற்றும் மருத்துவர்கள் எல்லாம் அந்த மாட்டை பிடித்து தற்போது பரிசோதனை மேற்கொண்டு வருகிறார்கள். இந்த சூழலில் பாதிக்கப்பட்டவர்கள் தரப்பில் தற்போது மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரக்கூடிய அந்த பெண்ணுக்கு உரிய சிகிச்சை கிடைக்க ஏற்பாடு செய்ய வேண்டும் என தெரிவிக்கிறார்கள். அதே நேரத்தில் சாலையில் சுற்றித் திரியக்கூடிய இது போன்ற மாடுகளை முறையாக கட்டி பராமரிக்க வேண்டும் என வலியுறுத்தி வருகிறார்கள். நாம் இது குறித்து மாநகராட்சி தரப்பில் விசாரித்த பொழுது கடந்த 6 மாதத்தில் கடந்த ஜனவரியிலிருந்து மே மாதம் வரையில், குறிப்பாக மே மாதம் வரையில் 3400க்கும் மேற்பட்ட மாடுகள் இதுபோன்று சாலையில் சுற்றித் திரிந்ததெல்லாம் பிடித்திருப்பதாக நமக்கு தகவல் தெரிவிக்கிறார்கள். இதற்கு அதே போன்று இந்த மாடுகளை வெளியே விடுவதற்கு அபராதமும் விதிக்கப்பட்டிருக்கிறது. அதில் குறிப்பாக ஒரு 65 லட்சம் ரூபாய் அளவுக்கான அபராதமும் விதிக்கப்பட்டிருக்கிறது. இருந்த போதிலும் இந்த நடவடிக்கை என்பது போதுமானதாக இல்லை என்பதே இந்த சம்பவம் நமக்கு காட்டுவதாக அமைகிறது. கார்த்திகா, மாடு முட்டி பாதிக்கப்பட்ட பெண்ணினுடைய உடல்நலம் குறித்தும் மற்றும் இது குறித்த நடவடிக்கை குறித்தும் விரிவாக சொன்னீங்க சுரேஷ். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி.